ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். விஜயோட அம்மா வீட்டில் இருக்கிறத வீராவும் மாறனும் சேர்ந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயை வீட்டை விட்டே ராமச்சந்திரன் போக சொல்லும் போது விஜய் பார்த்தோம்னா அப்போ கீழே தூங்கின மாதிரிக்கு விழுந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வெள்ளைக்கோட்டு போட்டவங்கள வர சொல்லவும் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கட்டதுமே குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணிட்ட வீராவும் மாறனும் சொல்கிறாங்க அந்த ஸ்டோர் ரூமில் தான் யாரோ ஒளிஞ்சிருக்கிறாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் நான் சொல்லி கொடுத்த மாதிரிக்கு நீ செஞ்சிரு அப்படிங்கும்போது உடனே கண்மணியும் வீடு ஃபுல்லாக ஒரே எலி தொல்லையாக இருக்குது, அதனால் மருந்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிடவும் உடனே சரின்னு சொல்லிட்டு ராகவும் ஒருத்தரை வரவழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த எல்லா ரூம்லேயும் மருந்து அடிச்சிருந்தாங்க. அப்போ ஸ்டோர் ரூமில் மருந்து அடிக்கிறதுக்காக போகும்போது விஜய் தடுக்கிறாங்க. ஸ்டோர் ரூம்லலாம் ஒன்றும் எலி கிடையாது அப்படிங்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க கண்மணி ஸ்டோர் ரூம்லேருந்து தான் வீடு பூட்டியே கிடக்கிறனால அந்த ரூம்ல இருந்து தான் எலி தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, அங்கேருந்து தான் எல்லாமே வருது, அதனால ஃபஸ்ட்டு அங்கே தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதனால விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் பார்த்தோம்னா அந்த மருந்து அடிப்பாங்களா அவங்கக்கிட்ட எலிக்குள்ள மருந்து அடிக்காமல் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அந்த மருந்து அடிக்க சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் அவரும் அவங்க சொன்ன மாதிரிக்கு அந்த மருந்து அடிச்சிருந்தாங்க. அடித்ததுமே கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்ல இருந்து ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருக்குது. இதனால வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் அதோட அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா இப்போ மாட்டிக்க போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருக்கவும் அப்போ மாறன் அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே பீரோவில் இருந்து ஒரே சிரிக்கிற சத்தமாக இருக்குது. உடனே பீரோவை திறந்து பார்க்குறாங்க. விஜயோட அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோம்னா மாறன் அழைச்சிட்டு வராங்க. விஜயோட அம்மாவை பார்த்ததுமே எல்லாருக்கும் தூக்கி வரி போடுது, முக்கியமாக ராமச்சந்திரனுக்கும் வள்ளிக்கும். அப்போ விஜய் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ அம்மா வசமாக மாட்டிக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கவும் அப்போ ராமச்சந்திரன் பார்க்குறாங்க. இது செந்திலோட ஒய்ஃபுலா, அதாவது விஜயோட அம்மாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் சொல்லவும் அப்போ வள்ளியை சொல்கிறாங்க ஆமாம் விஜயோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா, அவள் தன்னுடைய அம்மா கதை முடிஞ்சு போச்சுன்னா சொல்லிட்டு இருந்தா, அப்போ விஜயோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா அப்படிங்கவும் உடனே வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மாமா, இவங்க இந்த ரூமில் தான் இருக்கிறது எனக்கும் மாறனுக்கும் நல்லாவே தெரியும், இவங்களை கையங்குளமாக சிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு நாடகத்தை போட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் உயிரோடு தான் இருந்துட்டு இருக்கிறீங்களா, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எதுக்காக இவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்கும் போது அப்போ மாறன் சொல்கிறாங்க இங்கே பாருத்த நான் எலிக்கு ஒன்றும் மருந்து அடிக்கலை, அதாவது சிரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை தான் நான் அடிச்சு விட்டுருக்கிறேன், அதனால தான் இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்போ நீ போய் சொல்லி உங்கள் அம்மாவை இந்த வீட்டுக்கு வரவழைச்சிட்டு இது மட்டும் இல்லாமல் அதாவது உங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்த, அதுக்கப்புறமா உங்கள் அம்மாவே இந்த வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ரூமில் நீ அடைச்சி வச்சிருக்கிற, அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரன் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க விஜய் நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ஒரு வெகுளித்தனமான பொண்ணுன்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஊரில் அப்பா அம்மா இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தானே அண்ணன் உனக்கு அழைச்சிட்டு வந்தார், அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கார்த்திக் உன்னை கல்யாணமும் பண்ணி வச்சாரு, ஆனால் நீ எந்த அளவுக்கு நீ போய் சொல்லி நாடகம் ஆடி இருக்கிற, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இவங்க இருக்கக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லவும் இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஆமாம் ஒழுங்கு மரியாதை உங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு நீ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா மாறன் அதுக்கப்புறமா கார்த்தி பிருந்தா கண்மணின்னு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க இவளுக்கு தக்க தண்டனை கொடுத்தாச்சு, இவளுக்குலாம் இதுதான் முடிவு, ஒழுங்கு மரியாதை வீடை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க விஜய் அவங்க ராமச்சந்திரனோட காலில் கெஞ்சுறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, நான் செஞ்சது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டோமா, நான் சொல்கிறது கேளுங்க, என்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் இங்கே பாரு நீ இவ்வளோ தூரம் மோசமாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயும் உங்கள் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி விடும் போது விஜய் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் உங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா விஜய் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லும் போது உடனே ராமச்சந்திரன் அவரை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே சொல்கிறாங்க உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு விஜயை பார்த்து சொல்லவும் இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்குமே அதிர்ச்சி
அடைகிறாங்க, முக்கியமாக கார்த்தியும் பிருந்தாவும். அப்போ பிருந்தா வந்து கார்த்தியை பார்க்கும்போது கார்த்தி வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி மச்சான், நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ விளையாடிட்டு இருக்காத, இந்த குழந்தைக்கு நான் ஒன்றும் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க, என்ன கார்த்தி மச்சான் இப்படிலாம் அநியாயமாக பழி சுமத்துறீங்க, எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் வந்து தப்பு சொல்வாளா, நான் சொல்கிறது கேளுங்க, இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கார்த்தி வந்து பிருந்தா கிட்டேயும் ராமச்சந்திரன் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா இவ சொல்கிறது எல்லாம் பொய்யுப்பா, எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த தப்பான உறவும் நடக்கவே இல்லைப்பா, அப்படி இருக்கும்போது இது எப்படின்னு எனக்கு தெரியாது, இவ பொய் சொல்லி நாடகம் ஆடுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் எல்லாருமே பிரிஞ்சு தானே இருந்துட்டு இருந்தீங்க, அப்புறமா எப்படி ஆகும்னு கேட்கும்போது, விஜய் என்ன அடுத்த நாடகத்தை தொடங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ விஜய் சொல்கிறாங்க, இப்பவுமே என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் கன்சீவாக இருக்கிறேனா இல்லையான்னு நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஒருத்தருக்குமே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ பிருந்தா வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், உண்மையை சொன்னால் நான் இருக்கவே கூடாது, நான் என் கதையை முடிச்சுக்கிட போகிறேன் அப்படின்னு பிருந்தா சொல்லவும், இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பிருந்தா, இவ பேச்சை கேட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ வீராவுக்கும் மாறனுக்கும் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்மணி ராகவும் அவங்களையும் காட்டுறாங்க, ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன நடந்துட்டுக்கே தெரியல, ஒருவேளை இது விஜய் பொய் சொல்கிறதா இருந்தாலும் விஜய் வந்து எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னை செக் பண்ணி பாருங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது அவள் கன்சீவாக இருக்கிறது உண்மையாக தானே இருக்கும், ஆனால் என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து கார்த்தி பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க, நீ இப்படிலாம் இருப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கப்போ, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்பா அவள் சொல்கிறத நம்பாதீங்கப்பா, அவள் வந்து தேவையில்லாமல் மேல் பொய் சொல்லிட்டே இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன நடக்க போகுது, விஜயோட கதையில் அடுத்து என்ன மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.